பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமம் தினம் ஒரு அதிகாரம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் வாசிக்க புதிய முயற்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முயற்சியில் என்னோடு இணைந்து நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரமாக வாசிக்குமாக ஆயத்தப்படுத்தப்பட்ட இந்த முயற்சியில் நீங்கள் யாவரும் உதவி செய்ய வேண்டும். கர்த்தருடைய சத்தியம், கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் வண்ணமாக ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தையின் சத்தியங்கள் யாவருக்கும் கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்களும் நடக்க இந்த தினம் ஒரு அதிகாரம் இந்த முயற்சி ஒவ்வொருவருக்கும் யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். இதற்கு இந்த முயற்சியில் நீங்களும் என்னோடு இணைந்து கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் தினம் ஒரு அதிகாரத்தில் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் படிக்கும்படியாக ஆயத்தப்படுத்தப்பட்ட இந்த முயற்சியில் பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இரு பகுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டின் ஆகமங்கள் மொத்தம் 39 ஆகமங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் ஆகமங்கள் 27, மொத்தம் 66 ஆகமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த பழைய ஏற்பாட்டின் இது மூல பாஷையாகிய எபிரேய பாஷையிலிருந்து தமிழ் மொழி பெயர்க்கப்பட்டது. இந்த தமிழ் மொழியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரமும் வாசிக்கும் பிரயத்தை கொடுக்க கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையும் இரக்கத்தையும் கொடுப்பாராக. தினம் ஒரு அதிகாரம் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். இந்த ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருந்து இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் நம்மோடு அசைவாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இந்த வார்த்தைகளோடு கர்த்தர் அசைவாக இருக்க ஒவ்வொருவரும் கர்த்தருடன் இந்த வார்த்தைகளை கேட்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைமைக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார்.
அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கு இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியிலுள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்த பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாய் 6ஆம் நாள் ஆயிற்று. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை படிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் இனி வர நாட்களில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தினம் ஒரு அதிகாரம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் வாசிக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த தினம் ஒரு அதிகாரம் என்ற முயற்சியில் இந்த வீடியோவில் ஒவ்வொருவரும் இணைந்து என்னோடு இருந்து கர்த்தருடைய சத்திய வார்த்தை வாசிக்க கிருபை கொடுத்த ஒவ்வொருக்கும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் ஒருவரே உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீரே மிகவும் பெரியவராக இருந்து கர்த்தர் ஒருவரே தேவன் என்று நீரே. கர்த்தர் மிகவும் நல்லவர். கர்த்தர் மிகவும் இரக்கமுடையவர். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் புதிய புதிய கிருபையினால் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபித்துக் கொள்கிறேன். உம்முடைய கிருபை ஒவ்வொரு மீதும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருப்பதாக. அவர்களை போகிலும் வருகிலும் நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன், ஜெபித்துக் கொள்கிறேன். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு யாவரிடம் இருக்க எங்கள் தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீரே ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.